ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த்ரோ பார்க் பார்த்தீங்கன்னா த்ரில் சீக்கர்ஸ் எல்லா ரைடுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் இருந்தது. நாங்கள் என்றைக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டே தான் போனோம், தேர்ஸ்டே போல் போனோம். ஆனால் தேர்ஸ்டே போல் போனப்பையும் பயங்கரமாக க்யூ இருந்தது. ஸோ க்யூவில் வந்து பேக் செக்கிங் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி பேக் செக்கிங், பெல்ட்டு, ஜாக்கெட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புனாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து செல்ஃப் செக்இன் இருந்தது. நம்ம டிக்கெட்டை வந்து பார்கோடில் அப்படியே காமிச்சிட்டு உள்ளே அப்படியே என்ட்ரு பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா கீழே அவங்களுக்குள்ளேயே ப்ரைவேட்டாக ஒரு லேக்லாம் ஓடுற மாதிரி இருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஸ்பீட் போட்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. பட் ஸ்பீட் போட்டுக்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும். தென் பார்த்திங்கன்னா உள்ளே நாங்கள் போயிட்டோம். த்ரோ பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழேயே வாஷ்ரூமு, லாக்கர்ஸ் எல்லாமே இருந்தது. லாக்கர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உள்ள ஷாப்ஸு, அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மற்ற சின்ன குழந்தைகள் விளாடுற மாதிரியான சின்ன ஆர்கேட் கேம்ஸ்லாம் இருந்தது. அது போக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் எல்லாமே இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி ஸ்பாட். சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம த்ரோ பார்க்கோட மேக்னட்ஸு, கீ செயின் அந்த மாதிரி வாங்குறதும் இருக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த லாக்கர் ஏரியா. ஸோ இதில் வந்து லாக்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அங்கேயே இருந்த ப்ளே ஏரியா. அந்த ப்ளே ஏரியா வந்து கிட்ஸுக்கு, பேபிஸ்க்கு எல்லாேருக்கும் சூட்டபிள். சில ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5+ கிட்ஸே ஏறுற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரைடெலாம் பார்த்திங்கன்னா ஹைட் ஆர்டர் வச்சு தான் எடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ஸ்வாம் வந்து பயங்கர வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் போனோம். எல்லா ரைடுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீட் வேறு லெவல் இருந்தது. அண்ட் அது போக அவங்க வச்சுருந்த ஒரு ரைடுக்கும் செம்மையாக தீம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்வாம் பார்த்திங்கன்னா சுற்றி போச்சு. ஹைட்டும் பயங்கரமாக ஏறிச்சு. ஒரு ஹெலிகாப்டருக்குள்ளே ப்ரோக் ஆகி போகிற மாதிரி, சைடில் ஃபயர் இன்ஜின் உடஞ்சி கிடந்த மாதிரி, அப்புறம் போலீஸ் ட்ரக்கு கவுந்து கிடந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ரைடில் போகும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்ளே ஸ்வைங்கின்னு போய் இறங்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வீக் டே போனனால க்யூ அந்தளவுக்கு இல்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லா க்யூவையுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்போம். அப்படியே கடன்னு நகண்டுக்கிட்டே தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் இப்போ பேக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரைட்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து என்ட்ரி ஆகிற இடத்துலையே வந்து நிறையா பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து நம்மளோட திங்ஸு, ஃபோன்ஸு, கண்ணாடியாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வச்சிடலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஏரியா. அங்கே பாருங்கள், உள்ளே அந்த கட்அவுட் மாதிரி இருக்குது. அந்த கட்அவுட்டுக்குள்ளே உடஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரைடு வந்து அதுக்குள்ளே இங்கேன்னு வருது. அங்கே பாருங்க, சைடில் ஒரு போலீஸ் இதாக மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்வாம் ஏறுற ஏரியா. ரெண்டாக உட்காந்தோம். கிளம்புறப்போ ஸ்லோவாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டபக்குன்னு ஃபாஸ்ட்டாக மேலே போச்சு. இங்கே சுற்றி வந்துச்சு. சூப்பராக இருந்தது. அது போக இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற ஏரியா. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக நீங்கள் எல்லா ரைட்ஸ்லேயும் போய் அதே ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபோனுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை மேக்னெட்டாக வேணும், இல்லை பிரிண்ட் அவுட்டாக வேணும்னா நீங்கள் பே பண்ணியும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் பக்கத்தில் ஒவ்வொரு ரைடுக்கும் ஏற்ற மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு சொவனீர் ஷாப் இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி ரைட்ஸுக்கு அந்த ரைடோட மேக்னட்ஸு, அந்த ரைடோட ஃபோட்டோஷூட்டு, ரைடோட டிஷர்ட்டு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ இது வந்து ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு ஒரு ரைடு. இந்த ரைடு பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுமே வந்து இதில் ஏற்றுனாங்க. யாரையுமே நோன்னு சொல்லலை. பட் ஒரு அடல்ட்டோட சூப்பர்விஷனோட இந்த ரைடு வந்து இருந்தது. இது வந்து சும்மா ஒரு குட்டி நம்ம ஒரு டொரட்டோராவோ இல்லை நமக்கு ஒரு குட்டி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பயமாலாம் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூவே இல்லை, பயங்கர ஃப்ரீயாக இருந்தது. நாங்களாம் போய் அப்படியே நின்னா அப்படியே ஏறின மாதிரி இருந்தது. நாங்கள் போனது வீக் டேன்றனால எல்லாமே கொஞ்சம் காலேஜ் பசங்க, பெரிய பசங்க அந்த மாதிரி தான் வந்தாங்க. இங்கே யாருமே கிட்ஸே கூட்டிகிட்டு வரல. ஒரு பக்கி கூட எங்களால் பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு த்ரில் சீக்கர்ஸ் அண்ட் பெரியவங்க ஏறுற ரைடுன்னு பெரியவங்களுக்காண்டி இருக்கிற ஒரு தீம் பார்க். பட் நாங்கள் போனப்போ அந்த ஹைப்பரியா வந்து அந்நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒர்க் ஆகலை. ஸோ வி குடண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். பட் அதர் தேன் தட் எல்லா ரைட்ஸ்லேயுமே ஏறணும். எல்லா ரைடுமே வேறு லெவலில் இருந்தது. தென் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ரைடு மாதிரி. ஃபஸ்ட் ஒரு டியூப்பில் வந்து 6 மெம்பர்ஸ் அலோடுன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தோம், வெயிட் பண்ணோம். பட் இதில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஷூஸ் எல்லாம் நனைஞ்சது. ஸோ நாங்கள் வந்து என்ன பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா ஷூவு, பேகெல்லாம் வந்து கலட்டி வச்சிட்டோம். இந்த ஒரு ரைடில் வந்து பேகை வந்து நம்ம கையிலே வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இறங்குற இடம் வந்து ஒரு சைடாக இருக்குது, ஏறுற இடம் ஒரு சைடாக இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பால் 3 பவுண்டா
இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருந்தாங்க குட்டி குட்டி கேம்ஸ். இந்த பலூன் தூக்கி போடுறது, பலூன் ஷூட்டிங், பாஸ்கெட் பால் ஷூட் பண்ணி வின் பண்ணுறது, டாய்ஸ் வின் பண்ணுறது, அந்த மாதிரி. இந்த ரைடு பேர் பார்த்திங்கன்னா ரஷ்ஷு. அது வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங்கு. எல்லா ரைட்லேயுமே நம்மளுக்கு பேக் பேக் மாதிரி முன்னாடி இது இருக்கும், லாக் இருக்கும். பட் இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் மாதிரி முன்னாடி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தூக்குன ஒரு ரெண்டு விழுந்துருவோமோன்னு அந்தளவுக்கு பயமாக இருந்தது. பட் செம்மையாக இருந்துச்சு. ரைட்ஸ் பார்த்திங்கன்னா டைம் கம்மி, பட் அந்த ஃபோர்ஸ் டக்குன்னு உடனே ஏற்றுனா மேலே வேறு லெவலில் இருந்தது இந்த ரைடு. கண்டிப்பாக த்ரில் சீக்கர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ரைடு பிடிக்கும். மேலே சரி ஹைட்டு, மேலே போகும்போது கீழே எல்லோரும் குட்டி குட்டியாக தெரிஞ்சாங்க. நாங்கள் இந்த ரைடும் போனோம், சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ரைட்லேயும் பக்கத்தில் 2 பேராக உட்காரனால கூட கம்பெனிக்கு ஆள் இருந்தால் எப்போயுமே நல்லாயிருக்கும். சின்ஸ் நாங்கள் வீக் டே போனனால இந்த ரைடுக்கெலாம் அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. ஸோ க்யூ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ அடுத்து என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரஷ் வந்து ப்ராப்பர் ஸ்விங் மாதிரி இருந்தது. இது வந்து 2 பக்கமும் போய் ஃபுல்லாக சுற்றி வர்ற ஒரு பெரிய ஸ்விங் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர் கொலம்பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் 2 பக்கமும் பவுடாரே ஆறாமல் சும்மா அப்படியே தூக்கி தூக்கி இங்கிட்டு ஒரு ஏற்றம், அங்கிட்டு ஒரு ஏற்றம், அப்புறம் சுற்றி அப்படியே நிப்பாட்டினான். இந்த ரைடுமே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு அலோவ் பண்ணாங்க. ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்து அந்த ஒரு ஹைட் வச்சுருக்காங்க. அந்த ஹைட் இருக்க கிட்ஸை ஃபுல்லாக இதில் அலோவ் பண்ணாங்க. ஸோ சில பேரண்ட்ஸ்லாம் வந்து செகண்டரி ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸோடு வந்திருந்தாங்க. இந்த இதை இப்போ நான் சொன்னது நம்ம ஊர் கொலம்பஸ் மாதிரி எங்கிட்ட இருக்குது அங்கிட்ட இருக்குது. அண்ட் தென் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இறக்குனாங்க. நல்லா இருந்தது இந்த ரைடும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு இந்த ரைடு வந்து ஒரு த்ரில்லாக இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீக் டேயில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வீக் டேயில் போனீங்கன்னா ஒரே நாளில் வந்து நீங்கள் த்ரோ பார்க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 30+ ரைட்ஸ் தான் இருந்தது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே த்ரோ பார்க்கோட வெப்சைட்டில் வந்து பார்த்துட்டு போகலாம். ரைட்ஸ் வந்து எப்படி இருக்கும் என்னன்ட்டு ஒரு ரைடுக்கும் வீடியோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து யூ கேன் செக் இன் அண்ட் யூ கேன் கோ. அண்ட் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் கேபில் போயிட்டோம். ஸோ பிக்கப் ட்ராப் வந்து கேபில் இது பண்ணிக்கிட்டோம். தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஸ்விங் மாதிரியே தான், ஓர்டெக்ஸ்ன்ற ரைடு. ஸ்விங்கு மாதிரியே தான், எங்கிட்ட தூக்கி தூக்கி சுற்றுச்சு. ஆடும் போது இந்த உள்ளே இருக்கிற இதுவும் வந்து சுற்றுச்சு. ஸோ சுற்றிக்கிட்டே ஆடுச்சு, சுற்றிக்கிட்டே ஸ்விங் மாதிரி. அதுவும் இல்லாமல் இது வந்து உள்ளே எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக நம்மளை எது பார்த்து உட்காந்துருந்தோம். அதனால இது வந்து கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்தது இந்த ரைடு. ஸோ கொஞ்சம் தலை சுற்றுறவங்க அந்த மாதிரி இருக்க ஆட்கள் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இது நல்லாவே சுற்றுச்சு. ரொம்ப நேரம் ஆட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றின மாதிரி இருந்தது. பட் போக போக ஸ்பீடை ஏற்றி நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்றுனாங்க. சூப்பராக இருந்தது இந்த ரைடுமே. எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி ஒரு சீட்டுக்கும் வந்து ப்ராப்பராக சீட் லாக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி சூப்பராக இது பண்ணுறாங்க. அந்த லெவலில் செம இவங்களும் சூப்பருங்க. ஸோ இந்த ரைடு தென் பார்த்திங்கன்னா சைக்ளோப்ஸ். இது சுற்றி வருதுங்க. எங்கிட்டு போகுதுன்னே தெரில. ஜிங் மேலே ஏறுது, கீழே இறங்குது, எல்லா பக்கமும் ஓடிச்சு. பெரிய ரைடு, ரெந்தியான ரைடு. அந்த ரைடுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சான்ற ரைடுக்கு போனோங்க. அது பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த தீம்லேயே வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. சர்ன்னு ஒரு இடத்துல இறங்கும் போது பார்த்திங்கன்னா சாவே வச்சுருந்தாங்க. சுற்றி வந்துச்சு ஆன்னு இருந்தது. உள்ளே இறங்கும் போது பார்த்தா விழுந்துரும் போல். அந்த பிளேடில் போய் விழுகிற மாதிரி அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க. இது வேறு லெவலில் இருந்ததுங்க. பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த இருட்டுக்குள்ளே போய் நடிச்சிடும். இந்த அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற இடம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அந்த பொம்மைகள் எல்லாமே இருந்தது. ஸோ அதுலேயே டைமர் காட்டுறாங்க. 1 minute 30 seconds ரைடு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 seconds பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ளேயே இருந்தது ரைடு. எங்கே இருக்கோன்றதே தெரில. பக்கத்துலலாம் வந்து ஆக்ஸ் வந்து விழுற மாதிரி தான்ஸ் குத்துற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரைடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்பீடும் வேறு லெவல் ஸ்பீடு. ஒரு 90 degreeல ஸ்வைன்னு வந்து ஒரு சாலை விழுற மாதிரி வச்சுருந்தான். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ரைடு. தென் பார்த்திங்கன்னா இதுக்குமே கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 10 minutes கீழே நின்றுருப்போம், அவ்வளோதான்.
ஆனால் இந்த மாதிரி இந்த பயங்கரமான ரைடுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு க்யூ இருந்தது. அட்லீஸ்ட் வீக் டேலேயே ஓரளவுக்காவது க்யூ இருந்துச்சு. மற்றபடி அது கொஞ்சம் சின்ன சின்ன ரைட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே ஏறிப்போம். பட் இந்த மாதிரி ரைட்ஸ்க்கு வந்து ஒரு 10-15 மினிட்ஸாவது ஆச்சு. ஏன்னா இந்த ரைட்ஸ்க்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குன்னே எல்லாருமே வர்றாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி சுற்றி எங்கிட்டோ போய் வருது. போகிற எல்லாருமே சவுண்டு தான், பயங்கரமாக சவுண்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே கேமராவும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ரைடில் வந்து நீங்கள் போகும்போது உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது. தென் நாங்கள் என்ன ரைடுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரைடு பேர் இதாங்க சாலை பாருங்கள், உட்காந்து போகிறது. அந்த ரைடு தான் நான் எடுத்திருக்கேன். இது இப்போ அடுத்து நாங்கள் எப்படி உள்ளே போகிறோன்றதை காட்டுவோம் பாருங்கள். இதுதான் என்ட்ரி ஏரியா. அந்த ஒரு அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதை நீங்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தென் எல்லா இடத்துலையுமே வாஷ்ரூம்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்ததுங்க. வாஷ்ரூம் பக்கத்தில் சேஞ்சிங் ஏரியா, கிட்ஸ் சேஞ்சிங் ஏரியா எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு 4D சினிமா எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. அதுதான் தென் we are into next ride, வாக்கிங் டெட். ஓகே, வாக்கிங் டெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரைடுமே ஃபுல்லாக இருட்டுக்குள்ளேயே தாங்க இருந்துச்சு. சைடில் ஒரு ஜாம்பீஸ் ரைடு மாதிரி. ஸோ உள்ளே போகும்போது ஃபுல்லாக ஜாம்பீஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஜாம்பி வர்ற மாதிரி, கேட்டுக்குள்ளேருந்து ஜாம்பி வர்ற மாதிரி, கிளாஸ்க்குள்ளேருந்து ஜாம்பி வர்ற மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த ரைடும் ஃபுல்லாக இருட்டுக்குள்ளேயே தான் அதுவும் வச்சுருந்தாங்க. செமையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போட் ரைடுன்னு வச்சுக்கோங்களேன், ராஃப்டில் மாதிரி போகிறது. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சல்லுன்னு எங்கிட்ட போய் திரும்பி ஜாலியாக இருந்தது. இதுவுமே ஃபேமிலி ரைடு, எல்லாரையுமே ஏறலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜாலியாக வந்தது. இடிச்சு வந்துச்சு அங்கிட்டும் இங்கிட்டும். டைடல் வேவ், இந்த ரைடு பேர் டைடல் வேவ். இது வந்து நம்ம காமனாக நம்ம ஊரில் எல்லா இதுலேயுமே இருக்கிற மாதிரி ஜல்லுன்னு மேலே ஏறி டாமுன்னு வந்து விழுந்துச்சு. தண்ணி தெறிக்கிறதுக்காண்டி அதை பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே போய் நிறைய ஆட்கள் நின்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னும் என்ன ரைடு போனோம்னா, கோஸ்ட் ட்ரெயின்னு ஒரு ரைடு போனோம். அந்த ரைடுமே சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ள ரியல் ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணாங்க. அண்ட் திடீர்னு ஒரு கோஸ்ட் எங்கிட்ட இருந்து வந்து நின்ன மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் வந்து நின்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணோன்னே அவர் வந்து நின்னது செம பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கோஸ்ட் ட்ரெயின் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு ரைடு. தென் மினிசோசஸ்னு ஒரு ரைடு இருந்தது. அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அது என்ன பண்ணுச்சுன்னே தெரில, ஏறினதும் தெரில, இறங்குனதும் தெரில, அந்தளவுக்கு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. தென் செல்த்னு ஒரு ரைடு போனோம். அது ப்ராப்பராக பயங்கர ஹைட்டில் ஏற்றி 90 டிகிரியில் செம்முன்னு இறக்கணும். அதெல்லாம் ஸோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த GoPro அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எல்லா ரைட்லேயுமே அந்த ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் அது எல்லாமே எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் குட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீட் இது. நீங்கள் டேப் பண்ணி 4 pounds பே பண்ணிங்கன்னா வந்து நம்ம நனைஞ்சிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம், நம்மளுக்கு காய வச்சுருது ட்ரெஸ்ஸை. ஸோ அந்த வாட்டர் ரைட்ஸ் பக்கத்துலலாம் அதை வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயின் போட்டு விளையாடுற கேமு. ஸோ குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இதுக்குள்ளே விட்டு அவங்கள விளையாட வைக்கலாம். அண்ட் தென் மிஸ்டர் மங்கீஸ் பனானா ப்ராப்பர் நம்ம ஊர் கொலம்பஸ்ங்க. நம்ம ஊர் கொலம்பஸ் அளவு கூட தூக்கலை. ஸோ இதுலேயுமே லாக்லாம் போட்டு சேஃப்டியாக இது பண்ணி தான் இறக்குனாங்க. தென் அங்கே ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல ப்ராப்பர் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னே ஒரு இடத்துல இருந்தது. அங்கேயுமே நீங்கள் போய் சாப்பிட்லாம். என்ன மாதிரி சாப்பாடு வேணுன்ற நீங்கள் மேப்பில் பார்த்துட்டு ப்ராப்பராக போய் அந்த லொக்கேஷனுக்கு போய் நம்ம சாப்பிட்லாம். எல்லா விதமான ஃபுட்டும் இருந்தது. இந்தியன் ஃபுட்டு, பிரிட்டிஷ் ஃபுட், எல்லா ஃபுட்டுமே இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பம்பி கார் ரைடு இருந்தது. இதுதான் செல்த் நான் சொன்னது, அந்த மேலே வந்து 90 டிகிரியில் விட்டு இறக்குறது. ஸோ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக த்ரோ பார்க் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.